ஹலோ மகளே, அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வுடைய முடிவுகள் என்ன ஆயிற்று? டெட் தேர்வில் ஒரு ஜீவோ ஒன்று சுற்றிட்டுருக்கு. என்ன அந்த ஜீவோ? ஸோ டெட்டோடைய ரிசல்ட் 2025 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதி விரைவில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பொறுத்தவரை 4,20,000 பேர் அப்ளை பண்ணி 3,80,000 பேர் எக்ஸாம் எழுதி 3 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். என்ன அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அந்த ஒரு 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு, இதுதான் இந்த டெட்டோடைய மார்க்கை மற்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட மற்ற ஒரு தமிழகத்தை சுற்றி இருக்கிற பீகார், ஒரிசா, அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் டெட்டோடைய மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாநிலங்களில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்துடைய கல்வியின் தரம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கலாம். இது ஒரு பணி நியமனத்திற்கு உண்டான தேர்வு கிடையாது. இது ஒரு தகுதி தேர்வு என்பதை எல்லோருமே மனதில் வச்சு கண்டிப்பாக அரசு இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்கும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா, ஓசிக்கு 82 மார்க், அதாவது 55%. அப்போ பிசிக்கு 75 மார்க், அதாவது 50%. எம்பிசிக்கு 45%, அதாவது 67 மார்க்கு. எஸ்சிக்கு மற்றும் எஸ்டிக்கு 40%, அதாவது 60 மார்க். இதை கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க அரசு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள், கட் ஆஃப்னு சொல்கிறத விட மார்க்கை லெஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மதிப்பெண்கள் எல்லாமே குறைய போகிறது. பாஸ், இந்த பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டை அவர்கள் வைத்து கொள்ளலாம். இதுதான் டெட்டில் இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. 75 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றது எல்லோருடைய கருத்தாக இருக்குது. ஸோ நிறைய கல்வியாளர்களும் பார்த்திங்கன்னா டெட்டில் மதிப்பெண்களை குறைக்கலாமே அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வைத்து கொண்டு தாங்க இருக்காங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.